வணக்கம் டீச்சர்ஸ். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள்ல ஒரே ஒரு மேத்ஸ் ஃபார்முலாவையோ இல்ல ஒரு சயின்ஸ் கான்செப்டையோ எத்தனை தடவை நீங்க திரும்ப திரும்ப விளக்குறீங்க? 5ஆ 6ஆ? நாள் முடியும் போது நம்ம எனர்ஜி மொத்தமா காலி ஆயிடுது இல்லையா? ஆமா செந்தில் சார், நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட். நிறைய டீச்சர்ஸ் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க. அச்சா, யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப சூப்பரா விளக்குறீங்க, அதை ஒரு தடவை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அதை வீட்ல இருந்தே பார்த்தா எப்படி இருக்கும்? அதுக்கு பேரு தான் ஃபிளிப்டு கிளாஸ் ரூம். இன்னைக்கு நம்ம மை வியூ போர்ட் ரெக்கார்ட் டூல் யூஸ் பண்ணி அதை எப்படி வெறும் 2 நிமிஷத்துல செய்யறதுன்னு பார்க்க போறோம். சரி, இந்த ஃபிளிப்டு கிளாஸ் ரூம்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். இது ஒரு டீச்சிங் மெத்தட். இதுல ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமான பாடங்களை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அனுப்புற குட்டி வீடியோஸ் மூலமா வீட்ல இருந்தே கத்துக்குவாங்க. அப்போ கிளாஸ் டைம்ல என்ன பண்ணுவாங்க? அங்கதான் அசல் மேஜிக்கே இருக்கு. கிளாஸ் டைம்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்க டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். இதனால நீங்க ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஐயோ சார், அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என் ஃபோன்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஆனா அது ஒரே ஷேக்கியா இருந்துச்சு. போர்ட்ல எழுதுறது மங்களா ஒண்ணுமே தெரியல. எனக்கு அதை எப்படி எடிட் பண்றதுன்னு தெரியாது. 40 நிமிஷம் கிளாஸ்க்கு இது ரொம்ப பெரிய வேலையா இருக்கு சார். டீச்சர், அதுக்கு தான் சொல்றேன், உங்க போனை யூஸ் பண்ணாதீங்க. உங்க இன்டராக்டிவ் ஃபிளாட் பேனல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுங்க. மை வியூ போர்ட் ரெக்கார்ட் டூல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க போர்டே ஒரு ஸ்டுடியோ மாதிரி தான். வீடியோ ஷேக் ஆகுமோ பிளர் ஆகுமோன்னு எந்த கவலையும் வேண்டாம். வீடியோ ரொம்ப தெளிவா இருக்கும். முக்கியமா எந்த எடிட்டிங்கும் தேவையில்ல. ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மை வியூ போர்ட் ரெக்கார்ட் டூல் தான் உங்களுக்கான தீர்வு. இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல நீங்க இதை செஞ்சிடலாம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இது ரொம்ப சுலபம். ஸ்டெப் 1, டூல் பார்ல இருக்கிற அந்த கேமரா ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 2, அதுல வீடியோ ரெக்கார்டை செலக்ட் பண்ணிட்டு உங்க மைக் செட்டிங்ஸை செக் பண்ணிட்டு ரெக்கார்ட் கொடுங்க. ஸ்டெப் 3, ரெக்கார்டிங் முடிஞ்சதும் ஸ்டாப் பட்டன் அழுத்தினா போதும், உங்க வீடியோ ரெடி. அதை அப்படியே உங்க கூகுள் டிரைவ்லயோ இல்ல யூஎஸ்பிலயோ சேவ் பண்ணி வாட்ஸ்அப்ல ஈஸியா ஷேர் பண்ணிடலாம். சார், ஒரு முக்கியமான டவுட். நான் பாடம் எடுக்கும்போது தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டா என்ன பண்றது? மறுபடியும் முதல்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணணுமா? சூப்பரான கேள்வி. அதுக்கு தான் நான் சொல்றேன், வீடியோவை ரொம்ப நீளமா எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் 2 நிமிஷம். ஒரு குட்டி கான்செப்ட், ஒரு ஃபார்முலா, இல்லனா மனித இதயத்தோட ஒரு பகுதியை மட்டும் விளக்குறது. இந்த மாதிரி சின்னதா எடுக்கும்போது ஒருவேளை தப்பு நடந்தா கூட திரும்ப எடுக்கிறது ஒரு பெரிய வேலையாவே இருக்காது. பாருங்க, இந்த 2 நிமிஷம் வீடியோ முறை டீச்சர்ஸ்க்கு ஈஸியா இருக்கிறது மட்டும் இல்ல, இது ஸ்டூடெண்ட்ஸோட கத்துக்கிற திறனையும் அதிகப்படுத்துதுன்னு ரிசர்ச் சொல்லுது. அது எப்படி சாத்தியம்? சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஆமா சார், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரிசர்ச் படி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான வீடியோக்களை தான் விரும்புறாங்க. அதாவது போர்ட்ல எழுதி வாய்ஸ் மட்டும் கேட்கிற கான் ஸ்டைல் வீடியோக்கள் அவங்க கவனத்தை ரொம்ப இருக்குதான். சில சமயம் டீச்சரோட முகம் தெரியறது பாடத்திலிருந்து அவங்க கவனத்தை திருப்ப வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 10 நிமிஷத்துக்கு குறைவா இருக்கிற வீடியோக்கள் தான் அவங்களோட கவனத்தை முழுசா ஈர்த்து வைக்குதான். இப்ப புரியுதா? இந்த 2 நிமிஷம் வீடியோக்கள் உங்க கிளாஸ் ரூமோட சூழலையே மாத்திடும். நீங்க ஒரே பாடத்தை திரும்ப திரும்ப நடத்துறதை நிறுத்திட்டு அந்த நேரத்தை ஸ்டூடெண்ட்ஸ் கூட கலந்துரையாட, அவங்களோட சந்தேகங்களை தீர்க்க, குரூப் ஆக்டிவிட்டீஸ் பண்ண, இப்படி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். உங்க கிளாஸ் ரூம் இன்னும் ஜாலியா இன்டராக்டிவா மாறும். கரெக்ட். அந்த 2 நிமிஷ வீடியோ உங்க நேரத்தை எவ்வளவு மிச்சப்படுத்தும் பாருங்க. அந்த மிச்சமான நேரத்துல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மேலயும் தனிப்பட்ட கவனம் செலுத்தி அவங்க டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். இதுதான் உண்மையான கற்றல். அதனால தயங்காதீங்க. அந்த ரெக்கார்ட் பட்டனை தைரியமா பிரஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர். இந்த புது டெக்னாலஜியை தைரியமா பயன்படுத்துங்க. சரி, இதுல உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் இருந்தா இல்ல உதவி தேவைப்பட்டா நீங்க எங்களை தாராளமா தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான விவரங்கள் இதோ. உங்களுக்கு எந்த விதமான தொழில்நுட்ப உதவி தேவைப்பட்டாலும் C3 IT எக்ஸ்பர்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. தமிழக பள்ளிகளை டிஜிட்டல் மயமாக்க நாங்க உதவி பண்றோம். இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். நன்றி.